வணக்கம் நேயர்களே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய பாவகாடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாவகாடுங்கிறது ஒரு அருமையான ஒரு மலைவாஸ்தலம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உச்சியில் ஒரு மிகப்பெரிய மகாகாளி கோயில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்னு தான் சொல்லலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா இது நிறைய மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுதே அப்படி தெரியுது. ஆனால் இங்கே அவங்க நல்ல ஒரு ஃபெசிலிட்டிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கேருந்து மலையினுடைய கீழேருந்து மேலே போகிறதுக்கு ரோப் கார் வசதியும் இருக்குது, நடந்தும் போகலாம். நீங்கள் குஜராத்தில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்னே அதை சொல்லலாம். இந்த படிக்கட்டுகளில் போனீங்கன்னா 1800 படிக்கட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பொருள் எல்லா பொருளுமே கிடைக்குது. இப்போ நிறைய பேர் வேண்டுதல்கள் வச்சுருக்காங்க. படிக்கட்டிலே சூடம் ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு நீங்கள் மேலே ஒரு குறிப்பிட்ட தூரம் இல்லை கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் போகிற வரைக்கும் உங்களுக்கு ரோப் கார் இருக்குது. இந்த ரோப் காரில் நீங்கள் போயிடலாம். 200 100 என்னமோ சார்ஜு. கீழே பார்க்கிங் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவலில் தரையிலேருந்து ஒரு மீடியம் லெவலில் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் வசதிக்கு மேலே இருந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. வியூவும் ரொம்ப அருமையாக இருந்தது கோயிலுக்கு போகிறதுக்கு. நம்ம பசங்க கொஞ்சம் தமிழ் பசங்க ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ கட்டுமான பணிகளும் கூட இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. பில்டிங்ஸு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த சின்ன கோயில் தான். பட்டு நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் வராங்க, நிறைய மாநிலங்கள்லேருந்து வராங்க. ஒவ்வொரு நாளும் கோயிலில் வணங்குறாங்க. நிறைய ஃபோட்டோஸ், நிறைய பேர் வராங்க போகிறாங்க. இந்த கோயிலில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க குஜராத்தி எழுதியிருக்காங்க. நம்ம குஜராத்திலாம் தெரியாது. கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மகாகாளி தான் தெய்வம். மெயினான தெய்வம் மகாகாளி தான் இருக்குது. இந்த மலையிலேருந்து பார்த்தா அப்படியே வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்க எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வடோதராவிலேருந்து பக்கம். வடோதராவிலேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வருது. அது மாதிரி ஆர்கிடெக்சரும் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் கோல்டு பிளேட்டட் அந்த சாமி தங்கத்தினாலே பிளேட்டில் செஞ்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் போன வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. அதனால் தரிசனம் எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் நமக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அந்த கொடியை மாற்றுறாங்க கோயிலில். பழைய கொடியை இறக்கிட்டு புதுசாக கொடி ஏற்றுறாங்க. அப்போ அந்த கொடியை கொண்டு போனாங்க. எல்லாருமே கொடியெல்லாம் ரொம்ப கும்பிட்றாங்க. இங்கே அருமையாக ஆன்மீகம் ரொம்ப எல்லாருமே கடவுளை ரொம்ப அடிக்கடி வழிபடுவாங்க. ஆன்மீகத்தில் இருக்கவங்க நிறைய பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் குஜராத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அந்த இடம். இதில் இப்படி தலையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தலையில் வச்சு அந்த கொடியை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த கொடியை அதில் கட்டி மேலே ஏற்றுவாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை பார்த்துருங்க. ஸோ இது வடோதரா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைவாஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு பேர் பாவகாடு. பாவகாடு மகாகாளி மந்திர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். அது ஹாலோல் ரோட்லேருந்து உள்ளே பிரியும். வடோதராலேருந்து வரலாம். ஸோ ரொம்ப அருமையாக ஒரு நைஸ் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வடோதராலேருந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் காலையில் நாங்கள் போகிறப்ப 11 மணிக்கு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock 4:30க்கெலாம் அங்கே நாங்கள் இறங்கிட்டோம். சாமியை பார்த்துட்டு இறங்கிட்டோம்.